நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஏவி ரிசீவர் சர்வீஸ் தான் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா Yamaha RXV 671. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் காட்டுறேன். RXV 671 இது வந்து ஃபுல் ஹெச்டி வரை சப்போர்ட் பண்ணோம். இது என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா செட்டு ஆன் ஆகும், ஆனால் சவுண்டு வராது. அந்த டிஎஸ்பி செக்ஷனில் கம்ப்ளைண்ட்டு. வாங்க செட்டு அப்படி ஆன் பண்ணிட்டு இப்போ பாருங்க, செட்டு ஆன் பண்ணுறேன். சுவிட்சு போட்டேன். பார்த்திங்கன்னா செட்டு ஆன் ஆகிடுச்சு, மெயின் ஆன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிலே எல்லாமே கிளிக் ஆகும். பட் ஆனால் நமக்கு வந்து இங்கே வந்து சினிமா டிஎஸ்பி அந்த சிம்பிள் வரும். அந்த சிம்பிள் வந்தால் தான் நமக்கு டிஎஸ்பி செக்ஷன் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது அர்த்தம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நமக்கு டிஎஸ்பி செக்ஷனில் கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்ற தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டு வோல்டேஜ் எல்லாமே இதுக்கு வர்ற சப்ளை எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ப்ராசஸரு, இதுதான் சிபியூன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஐசி, அதாவது டிகோடிங் ஐசி. அப்படியே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து இன்னும் 2 சிப்லாம் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா HDMI ஐசி. இது வந்து ஸ்விட்சிங் பண்ணுற HDMI ஸ்விட்சிங் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா HDMI ARC இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற இது 2 தனியாக போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஏசிக்கு 4 தான் இன்புட் கொடுக்க முடியும். அதனால் கொண்டு வந்து இதை மெர்ஜ் பண்ணுவாங்க, ஸ்விட்சிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து HDMI ARC ஐசிங்க. HDMI ARC போட்டு தனியாக இருக்கு பாருங்க அவுட்புட்டு. இந்த ஐசி வந்து பிளாஸ்ட்டு, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இதில் இமேஜ் லைட் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, HDMI ARC பிளாஸ்ட்டு. இந்த ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று HDMI ARC டிவியில் போட்டிருந்துருப்பாங்க. டிவியில் போட்டிருக்கும் போது இடி மின்னல் அந்த மாதிரி சமயத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க டிவி. இல்லை ஒன்று யூஸ் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம் டிவியை. அப்போ வந்து என்ன பண்ணோன்னா எல்லாமே கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கும் HDMI கேபிள். அப்படி கனெக்ட் ஆகும்போது இடி மின்னல் வந்து வரும்போது கேபிள் டிவி மூலிமா வந்து அந்த டிவியை அடிச்சிடும். ஆனால் கேபிள் டிவி செட்டாப் பாக்ஸ் எக்காருந்து கொண்டு போகாது, டிவி அடிச்சிடும். டிவியும் அடிச்சுட்டு அதில் கனெக்ட் ஆகிருக்கு எல்லா டிவைஸுமே அடிச்சிடும். அப்படி அடித்தது தான் இந்த ஐசி, HDMI ARC ஐசி. இதனால் வந்து இப்போது இது டேமேஜ் ஆகுதுன்னா இது எதோடைய பார்த்திங்கன்னா ஹீட் ஓவராக இருக்குது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது எதனால் இது இந்த மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எதோடைய தொடர்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த செக்ஷனு வித்து இந்த கிராஃபிக்ஸ் செக்ஷனு. இதை வந்து நம்ம டிஸ்பிளே இந்த சேஞ்சஸ் ஆடியோ அந்த லெவலாம் கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக தான் கிராஃபிக்ஸ் செக்ஷன். இதுவே இந்த செக்ஷனு இதுவே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் எதனா ஒன்று மாலிஃபிகேஷன் ஆச்சுன்னா கூட போச்சுன்னா கூட நமக்கு ஆடியோ அவுட்புட் சிக்னல் போகாது. ஏன்னா இது எல்லாமே சிக்னல், இதில் வர்ற சிக்னலை பொறுத்து தான் இந்த மெயின் ப்ராசஸர் வந்து இதுக்கு சிக்னல் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் இது ஃபைனல் டிகோடிங் சொல்லலாம். இதில் தான் டிகோடிங்க ஆடியோ போகும். மற்றபடி ஒரு வேளை இது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட இந்த இன்புட்டை மட்டும் ஸ்விட்சிங் பண்ணாது, இதிலிருந்து இதுக்குள்ளே வர இதுவும் வராது. மற்ற ஆப்டிக்கலில் இதுன்னு கொடுத்தோம்னா கூட எல்லாமே நமக்கு உள்ளே வந்து ஆடியோ டிகோட் ஆகும். இதில் ஆப்டிக்கல் செக்ஷன் ஆக்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது இப்போ டோட்டலாக. ஏன்னா இதுதான் மெயின் விஷயம். இங்கே டேமேஜ் ஆகுதுன்னா அது எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேமேஜ் ஐசி வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சேஃப்டியாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ஓகே, இதை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃபங்க்ஷன் ஆகணுன்ற பட்சத்தில் நம்ம மற்ற செக்ஷன் எல்லாமே செக் பண்ணிட வேண்டியிருக்கும். இந்த செக்ஷன் வந்து அவுட்புட் போகுது இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். லாஸ்ட் எங்கேருந்து வருது, எங்கே போகுது அப்படின்றது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரிய வரும். அப்படியே நம்ம செக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க வீடியோவே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருக்க அந்த டேமேஜஸ் அந்த HDMI செக்ஷன் ஆயிடுச்சுலாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த இடம் அந்த ஒரு டேமேஜ் ஐசி. இது வந்து HDMI ARC வித் அவுட்புட் ஐசி. இது HDMI அவுட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது HDMI 1, 2 வித் ஃப்ரண்ட் பேனலில் இருக்க HDMI ஸ்விட்சிங் பண்ணுற ஐசி இங்கே இருந்தது. இது நான் ஏன் இது எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பாக்கனாக இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் ஐசி, அது HDMI அவுட் ஐசி. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது நம்ம எடுத்துட்டோம். இந்த டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்றத எடுத்துகிட்டு சரி மற்ற செக்ஷன் அப்போ தான் தெரியும் எது டேமேஜ் இருக்கும் அப்படின்றது பார்த்தோம்னா, இது எடுத்துகிட்டு நாம் மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணும் போது உடனே பார்த்திங்கன்னா இந்த ஐசி மேலே நான் விரல் மட்டும்தான் வச்சேன். ஒரு செகண்டு, பீக் செகண்டு
ஆன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா விரலவே சுட்டு பிடிச்சி டோட்டலாக விரல அப்படி சால்டிங் மெஷினில் சுட்டால் கூட எவ்வளோ இருக்காது அந்தளவுக்கு சுட்டுருச்சு. பட் அடுத்தது நம்ம இது செட் ஆகுது உடனே செட் ஆஃப் பண்ணிட்டோம். இது இந்த ஐசி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். HDMI 1 2 ஃப்ரண்ட் பேனல் HDMI ஸ்விட்சிங் பண்ணுற ஐசி இது. அடுத்தது பார்த்தோம்னா HDMI 3 4 5 இந்த ஐசிங்கெலாம் வந்து இதுலேயே இருக்குது. இது ஏதோ டேமேஜ் வந்து ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஆனால் ஸ்விட்சிங் ஆகாது. HDMI வந்து ஸ்விட்சிங் ஆகாது. இது எல்லாமே ப்ரெசென்ட்டில் இருந்தால் தான் ஸ்விட்சிங் ஆகும். பட் இந்த செட்டு பொறுத்தவரைக்கும் இது வந்து ஓல்டு செட்டு ஃபுல் HD வரையும் தான் சப்போர்ட் பண்ணோம். இதில் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஏசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரதெல்லாம் கம்மைண்ட்டாக வந்துடுச்சு. ஒரு ஏசி போயிடுச்சு அப்படின்னும் போது அந்த HDMI செக்ஷன் அதை மட்டும் மாத்திரம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பட் ஆனால் இந்த செட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த செக்ஷனில் இது ஒரு ஏசி ஏதோ ஒன்று போயிடுச்சுங்களா, HDMI அவுட் ஐசி இங்கே இருக்குது, இது போயிடுச்சு. இது வந்து ஸ்விட்சிங் ஐசி இதுவும் போயிடுச்சு. இப்போது இதுக்கு ரெண்டுத்துக்கான காஸ்ட்டு ஒரு 4000 வச்சுங்களேன். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இங்கே ஒன்று இருக்குது. இதுதான் மெயின் ஸ்விட்சிங் ஐசி. இது செப்பரேட் பண்ணோம் வீடியோ வித் ஆடியோ. சிக்னலை மட்டும் ஸ்விட்சிங் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துரும். இது வந்து பார்த்திங்கன்னா HDMI வீடியோ அப்ஸ்கேலிங் அந்த செக்ஷன் வீடியோ மட்டும் இந்த ஏசி அப்ஸ்கேலிங். இங்கேருந்து வர சிக்னல் எல்லாமே வந்து இந்த ஏசி ஸ்விட்சிங் பண்ணி இந்த ஏசி கொடுத்துரும். இந்த ஏசி என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆடியோ வீடியோவை தனித்தனியாக செப்பரேட் பண்ணோம். வீடியோவையே வந்து எது பாஸ் த்ரோ பண்ணணும் என்ன பண்ணணுன்றது இங்கேருந்து இந்த ஏசிக்கு அனுப்பிச்சு இதில் வந்து பாஸ் த்ரோ பண்ணுறது எல்லாமே எங்கே பண்ணிடும். இதில் வந்து ஆடியோ வந்து தனியாக நம்ம ஆடியோ செக்ஷனுக்கு வந்துடும். இந்த DTS ஏசிக்கு வந்துடும். ஓகேங்களா, இந்த DSP ஏசிக்கு வந்துடும். இங்கேருந்து செப்பரேட் ஆகி போகும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஹப்டிஎல் அந்த செக்ஷன்லேருந்து வர்றது எல்லாமே வந்து அது செப்பரேட்டாக இதுக்கு வந்துடும். இதை தனியாக டிகோடிங் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ இருக்கிறதுல நம்ம பெரிய சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் இது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போது எதுவும் ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை. நம்ம இன்புட் சிக்னல் கொடுத்து தான் செக் பண்ணி பார்க்கணும். வாங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். HDMI ஒர்க் ஆகுதா, அதர் HDMIs ஒர்க் ஆகுதா, இல்லை அது அப்படியே விட்டுடலாமா என்னங்கிறத வந்து கஸ்டமர்கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ இந்த பிளாஸ்ட் ஆனது இஷ்யூ எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். மற்ற செக்ஷன்லாம் கரெக்டாக இருக்குது. ஆடியோ கொடுத்து நம்ம செக் பண்ணலாங்க.